Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். Google Pixel 6a உடைய சக்சஸரா Google Pixel 7a இன்னைக்கு அஃபிஷியலா இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Google Pixel 6a விட நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட்டாவே எல்லாமே அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Google Pixel 7க்கு இணையான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த Google Pixel 7a ல இருக்கு. அதை விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு. சோ அப்படி இந்த Google Pixel 7a ஸ்மார்ட் போன்ல ஆக்சுவலி என்ன இருக்கு? 6a விட என்ன பெட்டரா இருக்கு? 7க்கு இணையா என்ன இருக்கு? அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் வீடியோக்குள்ள போய் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Google Pixel 7a உடைய லுக் அண்ட் டிசைன்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது தான் லீக்ஸ்லேயே பார்த்துருப்போம். Google Pixel 7 அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சேம் எக்ஸாக்டான லுக்கில் தான் இந்த 7a ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி 2 கலர் ஆப்ஷனில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக், ஒயிட் அண்ட் ப்ளூ அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் குளோபல் வேரியண்ட்டில் மட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையே இந்தியாவில் விட்டீங்க அப்படின்றது தான் தெரியல. அதையும் கொடுத்துருக்கலாம்னு அந்த கலர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்டுன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அலுமினியம் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பேக் சைட் பாடி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் Pixel 7க்கும் இதுக்கும். ஏன்னா Pixel 7ல பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைட் கிளாஸ் பேக் இருக்கும். பட் இங்கே Pixel 7a பிளாஸ்டிக் பேக் இந்த பேக் சைட் இருக்கு. மற்றபடி 6aலையும் இதே மாதிரி பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக தான் இந்த டிசைன் பில்டு குவாலிட்டி வைஸ் நமக்கு இருக்கு. அப்படியே டிஸ்பிளேக்கு போனோம்னா ஆக்சுவலி Pixel 6a மாதிரியே 6.1 இன்ச்சஸ்க்கான சைஸில் OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 6a விட அதிகமாக இருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த Pixel 7a ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இது மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய அப்கிரேட். ஏன்னா 6aலே நமக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை இந்த 7a கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி 4350 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது தெரிஞ்சுக்கங்க. அண்ட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே இந்த வாட்டி இந்த A சீரிஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இது ஒரு மேஜரான அப்கிரேட் 6aலேருந்து. ஏன்னா 6aல நமக்கு வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா Google Pixel 7 and 7 Proல கொடுத்தது அந்த Tensor G2 சிப் அப்படின்ற சிப்பையே இந்த வாட்டி இந்த Pixel 7a ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 Proக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த 7a ஸ்மார்ட் ஃபோன்லேயே கிடைக்கும். பட் 7 Pro உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 60,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை பட் இந்த 40,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்க முடியும். பட் ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு ஈக்குவலான ப்ராசஸ் கிடையாது. டிமென்சிட்டி 8200 இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ராசஸ் கொடுக்கும். ஸோ இந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இது கம்மியாக இருந்தாலும் பிக்சல் கிட்ட இருந்து பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ராசஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்கு அந்த டைட்டன் M2 சிப் அப்படின்ற அந்த சிப்பும் இங்கே இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனில் எப்பவும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்கும். இது போக பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது கேமரா. ஸோ அந்த வகையில் இங்கே கேமரான்னு பார்க்கும்போது Pixel 6a இருந்து ஒரு மேஜரான அப்கிரேட் மெகா பிக்சல் வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா Pixel 6a 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான கேமரா ஃபர்ஸ்ட் டைம் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா Pixel 7லேயே பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை விடவுமே மெகா பிக்சல் வைஸ் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு சென்சாரை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்சார்னு பார்க்கும்போது சோனியுடைய IMX787 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. OISக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி இருக்குது. இது போக ஒரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக முன்பக்கம் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு மேஜரான அப்கிரேட். ஏன்னா பார்த்தீங்கன்னா Pixel 6a 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃி கேமரா தான் இருந்துச்சு. அண்ட் Pixel 7 and 7 Proலையும் பார்த்தீங்கன்னா 10 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் விட பெட்டரான ஒரு மெகா பிக்சலுக்கான கேமரா இங்கே இந்த வாட்டி Pixel 7a கொடுத்துருக்காங்க. பட் மெகா பிக்சல் பெட்டராக இருக்குது அப்படின்றதுக்காக கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி Google Pixel 7க்கு இணையான ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஃபோட்டோகிராஃபி வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுக்குது. நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸுமே நமக்கு நிறைய மோட்ஸ் நமக்கு Pixel 7ல் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்ரேட், அந்த ஃபோட்டோ பிளர் அப்படின்றது அண்ட் அந்த மேஜிக் எரேசர் அப்படின்ற ஃபீச்சர் அண்ட் 8x சூப்பர் ஜூம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் Pixel 7aலையும் கொடுத்துருக்காங்க. பட் எங்கே வித்தியாசமாகுது, எங்கே Pixel 7லேருந்து இது கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி தான். ஆக்சுவலி வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் நம்மளால் 4K 60 fpsல ரியர் கேமரா எடுத்துக்க முடியும். இதே தான் நமக்கு Pixel 7லையும் இருந்துச்சு. பட் ஆனால் Pixel 7ல் HDR வீடியோ அப்படின்றது எடுக்க முடியும். பட் இங்கே HDR வீடியோஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. நார்மலாக 4K 60 fpsல ரியர் கேமரா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செல்ஃபி கேமராவும் அங்கே நமக்கு Pixel 7ல் பார்த்தீங்கன்னா 4K 60 fpsல எடுக்க முடியும். பட் இங்கே 4K 30 fpsல தான் எடுக்க முடியும். ஸோ இந்த வகையில் வீடியோகிராஃபின்னு வரும்போது தான் கொஞ்சம் Pixel 7 விட இந்த 7a அப்படின்றது கம்மியாக இருக்குது.
மற்றபடி ஃபோட்டோகிராஃபி வைஸ் உங்களுக்கு பிக்சல் 7க்கு ஈக்குவலான ஒரு ஃபோட்டோகிராஃபி அவுட்புட் இந்த பிக்சல் 7ஏவும் கொடுக்குது, அதை விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஃபேஸ் அன்லாக் இருக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போதைக்கு அவங்க கரண்ட்டாக லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் 44,000 ரூபா. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு அவங்க 8GB 128GB அப்படின்ற வேரியண்ட்டை அவங்க ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எப்பவும் போல் லான்ச்சிங் சேல் ஆஃபராக ஒரு 4,000 rupees HDFC பேங்க் இவங்க கிரெடிட் அந்த கார்டுக்கான ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த HDFC கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது 4,000 ரூபா கம்மியாக 40,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸிங் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 அந்த ப்ரைஸிங்க்கு இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் அதிகமாக தான் 44,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கூகுள் பிக்சல் 7க்கு ஈக்குவலான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக் பேக் பின்பக்கம் 7ல் நமக்கு கிளாஸ் பேக் இருந்துச்சு, இதில் பிளாஸ்டிக் பேக் இருக்குது. அதே மாதிரி கேமரா மெகா பிக்சல் இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் குவாலிட்டி வைஸ் வீடியோகிராஃபி நமக்கு பிக்சல் 7 அளவுக்கு இந்த 7A இல்லை. அதை விட கொஞ்சம் கம்மியாக HDR வீடியோ ரெக்கார்டிங் இல்லை. அதே சினிமேட்டிக் பிளர் அப்படின்ற மாதிரியான மோட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோகிராஃபியில் பிக்சல் 7ல் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இங்கே இந்த பிக்சல் 7Aல இருக்காது. இது ஒரு டவுன் கிரேடாக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பிக்சல் 7ல் இருந்துச்சு. பட் இங்கே 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் லைட்டாக தான் பிக்சல் 7ல இருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் பார்க்கும்போது பிக்சல் 7 ஆக்சுவல் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. பட் இப்போ ஆஃபரில் 45,000 ரூபா மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்கு பிக்சல் 7 கிடைக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது பிக்சல் 7A விட பிக்சல் 7 எவ்வளோ பெட்டர் தான். பட் இருந்தாலும் கண்டிப்பாக பிக்சல் 7A நான் சொல்கிறேன் இந்த ப்ரைஸிங் கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும். பிக்சல் 6A எப்படி ப்ரைஸ் கம்மி பண்ணி 30,000 ரூபாய்க்கு இப்போ செல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிக்சல் 7Aவும் கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ணி 35,000 ரூபாய்க்கும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த பிக்சல் 7Aக்கு இருக்குது. ஸோ அப்படி 35,000 ரூபாய்க்கும் கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம ஒர்த்தபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த 44,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு பதில் பிக்சல் 7 வாங்கலாம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். மற்றபடி இந்த கூகுள் பிக்சல் 7A ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் யாராவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு வாங்காதீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் கம்மியாகட்டும். கம்மி ஆனதும் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த பிக்சல் 7A ஒரு வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும்.